ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் ஓரளவுக்கு வெடித்து செவந்து வந்திருக்கு. கூடவே வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மீனுக்கு 100 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு அது கூட குழம்பு மிளகாய்த்தூள் அண்ட் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா நுரக்கட்டி கொதி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி எடுத்துட்டு குழம்பு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். மீன் குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி வருதோ அது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. 2-3 முறை கலந்து விட்டுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஏரியில் பிடிச்ச கெண்டை மீன் வச்சு தான் இந்த குழம்பு செய்கிறேன். இப்போது மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் பீசஸ் எல்லாம் ஒரு பீஸாக உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா மீன் துண்டுகளையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை எல்லாமே குழம்புல மூழ்கி இருக்கிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து மீன் துண்டுகளும் நல்லா வெந்து வந்திருக்கும். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு வச்சு பரிமாறினீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதே மீன் குழம்பு ரெசிபியை நீங்கள் எந்த மீன் வச்சு வேணாலும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.